வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட அவள அதுக்கு அப்பா எடுத்து பேசுறவள கொண்டே நீ இவ்வளவு நாள் சிவனேசன் மாமா பக்கம் தானே இருந்தீங்க, அதுக்குள்ள எப்படி மாமா மாறுனீங்க? நியாயங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், இப்படி இடத்துக்கு இடம் மாறக்கூடாது. ஏய் எழுத்து பேசு. ஏய் திருப்பா விடுடா. எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேஷன்ல போய் நிக்கிற கூட்டம் இது. நீ அடிச்சத பெரிய பிரச்சனையாக்கி உன்னை உள்ள தூக்கி வச்சிருவாங்க. எனக்கு உள்ள இருக்கிறது கூட பிரச்சனை இல்லப்பா, இவ கூட வாழ்றதுக்கு நான் அங்கேயே நிம்மதியா இருந்துருவேன். இவ்வளவு சிவனேசன் அனுப்பின ஆள் தான். உன் மேல ஒண்ணு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல இவ. அந்த அயோக்கியனுக்கு உதவி பண்றதுக்கு தான் உன் பொண்டாட்டி அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா. இதுக்கு போய் நீ ஏன்பா டென்ஷன் ஆகுற? ஆனாலும் இவளுக்கு ரொம்ப தைரியங்க. இப்படி சகுனி வேலை பண்றவங்க எல்லாம் முதல்ல நல்லவங்களா தான் இருப்பாங்க, கொஞ்ச நாள் போனாதான் அவங்க வேலையை காட்டுவாங்க. ஆனா இவ வந்த முதல் நாளே ஆரம்பிச்சிட்டாளே. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, போலீஸ் தான் இப்ப இவங்க பக்கம் இருக்குல்ல, யாரும் இவள கேள்வி கேட்க முடியாதுங்கிற திமிரு, அந்த திமிர்ல தான் இவ இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கா. ஏய் முதல் தடவை போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது தான் பயம் இருந்துச்சு, இப்ப அவங்க மேல எந்த பயமும் இல்ல. அவங்க இருக்கிறாங்கன்ற தைரியத்துல என்ன வேணா ஆட்டம் போலான்னு நினைக்காத. இருக்கிற இடம் தெரியக்கூடாது, வாயை மூட்டு ஒரு மூலையில இருக்கணும். அதை விட்டு அப்பாவையும் இவங்களையும் மரியாதை குறைவா பேசிட்டு இருந்த கொன்றுவேன். ரவி, இன்னைக்கு நம்ம அனாதை இல்லத்துக்கு தானே போறதா இருந்தோம், அதை கேன்சல் பண்ணிட்டு இங்கேயே வர சொன்னீங்க. மனசு சரியில்லை கருணா, மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரவி. நீங்க எப்பவுமே ஜாலியா சிரிச்சிட்டு இருப்பீங்க, கூட இருக்கிறவங்களையும் ரொம்ப உற்சாகமா வச்சிருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப டல்லா தெரியுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் உங்களை கம்பல் பண்ணல. சொல்லக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லைங்க. சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் வேணும், கான்சென்ட்ரேஷன் வேணும். இப்போ என்னால் அது முடியும்னு தோணலை. உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் ரவி? நிலா தான் ப்ராப்ளம். எனக்கு புரியல. எனக்கும் நிலாவுக்கும் நடுவில் இப்போ ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இல்லை. கொஞ்ச நாளாகவே அவங்க என்கிட்ட கேஷுவலாக பேசவே மாட்டேங்கிறாங்க. என்னென்னமோ ஒரு எதிரி மாதிரி பார்க்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேலே அவங்களுக்கு என்ன கோவம்? ஒன்றுமே புரியல. அன்னைக்கு உங்க வீட்டுல நம்மளை பார்த்தப்ப கூட அவ வித்தியாசமா தான் நடந்துக்கிட்டா. ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸா பழகிறது அவளுக்கு பிடிக்கலையோ, அதை வேற மாதிரி நினைச்சிட்டாலோ? அதுதான் காரணம்னா அதை வெளிப்படையாக என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நான் ஒரு டவுட்டை கிளியர் பண்ணியிருப்பேனே. அதை விட்டுட்டு எதுக்காக என்கிட்ட விலகி போகணும்? பக்கத்திலே இருக்கிறவங்க அன்போட வேல்யூ நமக்கு எப்பவுமே புரியறதே இல்லை. விலகி போறவங்கள தான் நம்ம விரும்பி போறோம் இல்லையா? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? இல்ல ரவி, நிலா உங்களை விட்டு விலகி போறதா நினைச்சீங்கன்னா நீங்க அவகிட்ட ஓப்பனா பேச வேண்டியதுதானே? அதுக்காக தான் இன்னைக்கு நான் நிலா வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா என்ன அவங்க அங்க இருக்கவே விடல, விரட்டுறதுலயே குறியா இருந்தாங்க. கூட அவங்க அப்பாவும் இருந்ததுனால நல்லா ஃப்ரீயா பேச முடியல. இதுக்கு எதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? இன்னொரு நாள் பேசிட்டு போங்க. முன்ன மாதிரி சகஜமா பேசிட்டு இருந்தேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா என்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ண முடியும்? அப்ப நிலாவை மறந்துடுங்க. பின்ன என்ன ரவி,
சிவனேச மாமா வீட்ல இருந்ததால அவ சகஜமா பேசுறதுக்கு சங்கடப்பட்டிருப்பா. அத போய் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? இன்னொரு நாள் அவளை மீட் பண்ணி பேச வேண்டியதானே? அதுக்கான சான்ஸ் இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சுங்க. அவங்க இப்போ எங்கே போகிறதா இருந்தாலும் சத்யான ஒரு ஆளோட தான் போகிறாங்க. தனியாக அவங்கள பார்க்கவே முடியல. இதுதான் உங்க டென்ஷனுக்கு காரணமா? நீங்க நிலாவை லவ் பண்ணலாம், அதுக்காக அவ யார் கூடயும் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? அவன் நல்லவனா இருந்தா பரவாயில்லைங்க. அந்த சத்யா ஒரு அயோக்கியன். பேர குழந்தையை பார்க்க வந்த மாமனார் மாமியார கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளினான். அவனை பத்தி முழுசா புரிஞ்சுக்காம நிலா அவன் கூட பழகிட்டு இருக்காங்க. அவன் சொன்னாங்கிறதுக்காக நான் வாங்கி கொடுத்த பேங்க் வேலையை கூட விட்டுட்டாங்க. அம்மாவுக்கும் அதுல வருத்தம் தான். எனக்கு ஒரு விஷயம் கிளியரா சொல்லுங்க ரவி. நிலா அந்த ஆள் கூட பழகிறத நினைச்சு கவலைப்படுறீங்களா, இல்ல உங்க லவ்வை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையேன்னு கவலைப்படுறீங்களா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல கருணா. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நிலா கிட்ட என்னால பேச முடியாது. கருணா, நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க. நிலா கிட்ட எனக்காக நீங்க போய் பேசுறீங்களா? சாரி ரவி, என்னால முடியாது. என்ன கருணா இப்படி பட்டுன்னு சொல்லிட்டீங்க? நான் உங்களை தான் முழுசா நம்பி வந்திருக்கேன். நீங்க எங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என்னை விட நிலா கூட நீங்க ரொம்ப காலம் பழகிருக்கீங்க. இந்த விஷயத்துல உங்களை தவிர எனக்கு வேற யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ரவி. ஆனா நிலா இப்பெல்லாம் என்கிட்டயே சரியா பேசுறது இல்ல. அப்படி இருக்கும்போது நான் சொல்றது அவ எப்படி கேப்பா? எல்லாத்துக்கும் மேல நான் உங்களை லவ் பண்ணவ. என்னையே உங்க லவ்வுக்கு தூது போக சொன்ன எப்படி? சாரி கருணா, என்னை பத்தி மட்டும் யோசிச்சேனே தவிர உங்க இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்க்கல. சரி கிளம்பலாம். ரவி, அவசரப்பட்டு முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப என் முடிவை மாத்திக்கிட்டேன். காதல்ங்கிறது என்ன? நாம விருப்பப்பட்டவரு சந்தோஷமா இருக்கணுங்கிறது தானே. நிலதான் உங்க சந்தோஷம்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஒரு ஃப்ரெண்டா அதுக்கு ஹெல்ப் பண்றது தானே நியாயம். கண்டிப்பா நான் நிலா கிட்ட பேசுறேன், உங்க லவ் புரிய வைக்கிறேன். தேங்க்ஸ் கருணா, ரொம்ப தேங்க்ஸ். சரி, என்ன ஆட்டோ ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிடுறீங்களா? வாங்க. ஏய், இவ 2 நாளா எங்க போறா எங்க வரான்னு பக்காவா பார்த்தாச்சு. நம்ம பிளான் என்னடா? இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போற வழியில வச்சு அவளை தூக்கிடலாம். ஆம்னிக்கு சொல்லிடு. ஏய், எந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியாடா? அதெல்லாம் பக்காவா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அங்க ஆள் நடமாட்டமே இருக்காது. அங்க வச்சு ஈஸியா தூக்கிடலாம். நீ 4 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துடு. நாங்க பக்கத்து தெருவில் வெயிட் பண்றோம். பார்ட்டி அந்த இடத்த கிராஸ் பண்ணதும் நீ எனக்கு ஃபோன் பண்ணு. வேலையை முடிச்சிடலாம். சரிடா. டேய், சத்யா வரேன்டா. டேய், அவன் கண்ணில் பட்ட பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் வண்டிடுறா. சரி உட்கார. சீக்கிரம் சீக்கிரம் போ போ. 2 நாளாக தான் உங்களை பார்க்கல. இருந்தாலும் ரொம்ப நாளாக பார்க்காத மாதிரி ஒரு ஃபீல். என்ன தெரியல. பிரீத்தி எப்படி இருக்கா? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. இப்போ அவளுக்கு ஹெல்த் பெட்டராகவே இருக்கு. சாரிங்க, வீட்டில் நிறைய ப்ராப்ளம். ஃபோனில் கூட பிரீத்தியை பற்றி விசாரிக்க முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. காலையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ இதே தான் சொன்னீங்க. பிரீத்தி பற்றின டென்ஷனில் நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயிலை சொல்ல முடியல. ஆமாம், காலையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ யாரோ என் பேர் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்களே, யார் அது?
உங்களுக்கு சங்கடமா இருந்தா சொல்ல வேணாம். நான் இது உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டேன். சரி, என் பேர் அடிபடிச்சேன்றதுனால தான் கேட்டேன். ஒரு நாள் வீட்டுக்கு வர வழியில ரவின்னு ஒருத்தரை பார்த்தோமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட அன்னைக்கு தனியா பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, அவர் தானே? அன்னைக்கு தான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது கூட கிடையாது. அவர் என்ன பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி சத்யா நல்லவன் இல்ல, ரொம்ப மோசமானவன். அவன் கூட பழகிறது உங்களுக்கு நல்லது இல்ல. அவர் என்ன பத்தி அப்படி என்னதான் சொன்னாரு? வேண்டாம் சத்யா, சொன்னா கஷ்டப்படுவீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு சம்மந்தமில்லாத ஒரு ஆளு என்னை பத்தி என்ன பேசினாரு, எதுக்கு பேசினாருன்னு எனக்கும் தெரியணும் இல்லையா? ப்ளீஸ் நீலா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க நல்லவர் இல்லையா? மோசமானவரா? நான் உங்க கூட பழகிறது நல்லது இல்லையா? வாய்க்கு வந்தபடி அவர் என்னென்னமோ உளறிட்டு இருந்தாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு. வீட்டை விட்டு போங்கன்னு அனுப்பி வச்சிட்டேன். அவர் மேல ஏன் கோவப்பட்டீங்க? அவர் உண்மையை தானே சொல்லியிருக்காரு. சத்யா, பின்ன என்னங்க, என் பொண்டாட்டி என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா என்ன அர்த்தம்? நான் மோசமானவன் தானே அர்த்தம். அவர் சொன்னது கரெக்டு தான். நீங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் என்ன கம்பல் பண்ணி சொல்ல வச்சீங்க. ரவி சொல்லிட்டா நான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவேனா? மத்தவங்களை விட உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ரவி மட்டும் இல்ல, வேற யாரு என்ன சொன்னாலும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் நீலா. என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ரவி ஏன் இப்படி பேசினாருன்னு எனக்கு புரியல. ரவி உங்களை லவ் பண்றாரா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, லவ் பண்ற பொண்ணு இன்னொருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கிறது எந்த பையனுக்குமே பிடிக்காது. ஒருவேளை நாம ரெண்டு பேரும் பேசி பழகிறது அவர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். அதனால நம்மளை பிரிக்கிறது கூட அவர் இப்படி பேசியிருக்கலாம் இல்லையா? எனக்கு அப்படி தோணலங்க. நான் தான் ரவி மேல விருப்பப்பட்டேனே தவிர அவருக்கு என் மேல லவ்வெல்லாம் இல்ல. ரவியை நீங்க லவ் பண்ணீங்களா? லவ்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எனக்கு ஹஸ்பண்டா வந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். ஆனா அவர் இன்னொரு பொண்ணு விரும்புறாருன்னு தெரிஞ்சதும் நான் விலகிட்டேன். அப்புறம் ஏன் ரவி கிட்ட பழகுறீங்க? சத்யா ப்ளீஸ், இத பத்தி நம்ம இவ்ளோ சீரியஸா பேசணுமா? நம்ம பேசுறதுக்கு வேற டாபிக்கே இல்லையா? இல்ல, அதுக்காக இல்ல. என்னை பத்தி ஒருத்தர் தப்பா கேள்விப்பட்டு உங்ககிட்ட பேசியிருக்காரு. அது ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டாவது நான் ஏன் சரி விளக்கத்தை உங்ககிட்ட சொல்லலாம் இல்லையா? அவசியமே இல்லைங்க. கொஞ்ச நாள் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தார்ல, ஏதோ எனக்கு நல்லது செய்யறதா நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ரவி பேசின விஷயத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. நீங்க ஏன் இதை சீரியஸா எடுத்துக்கிறீங்க? எல்லாத்தையும் இப்பயே மறந்துடுங்க. நம்ம கிளம்பலாம். இப்ப நீங்க என்ன ஆபீஸ்ல டிராப் பண்றீங்களா இல்ல நான் பஸ்லயே போட்டுமா? சரி, வாங்க போலாம். உட்காருங்க.
என்ன ஜமுனா பலமான யோசனையில இருக்க? பிறக்க போற குழந்தைய பத்தியா இல்ல பிடிக்க போற கோட்டையை பத்தியா? ஏய், நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற வயித்தறிச்சல கிளப்பிட்டு இருக்காத. ஏய், கர்ப்பமா இருக்க சமயத்துல டென்ஷன்ங்கிற வார்த்தையே வாயில இருந்து வரக்கூடாது. சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே அந்த சக்தியால தான். போய் உன் அப்பா வீட்ல ஒரு 4 நாள் தங்கிட்டு வான்னு அம்மா அமுச்சு வச்சாங்கல்ல, உடனே திரும்பி வரலன்னு இப்ப யார் அழுதா? இவ இல்லாத சமயத்துல வீட்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டா. இத பார் ஜமுனா, எல்லாம் லக்ஷ்மியை தான் சொல்லணும். பொண்டாட்டிய பார்க்காம அவனால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதான் போன வேகத்திலே கூட்டிட்டு வந்துட்டான். தப்பெல்லாம் அவன் மேல வச்சுட்டு இவ்வளவு சொல்லி என்னடி பிரயோஜனம்? அண்ணே, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. சக்தி, கேட்கணும்னு நினைச்சேன். உன் தம்பி கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா? எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க அண்ணே. அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவன் உன் தம்பி தானே, அத உன்னால மாத்த முடியுமா? எங்க தம்பி கல்யாணம் கூட தான் எங்களுக்கு பிடிக்கல, தலையெழுத்தேன்னு நாங்க ஏத்துக்கல. அதே மாதிரி நீயும் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நியாயமா பார்த்தா உன் தம்பியை நினைச்சு நீ பெருமைப்படணும். பெரிய பெரிய ஆளுங்க வீட்டு கல்யாணம் தான் போலீஸ் பாதுகாப்போட நடக்கும். திலீபன் கல்யாணமும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நமக்கு தான் கொடுத்து வைக்கல. ஆமாண்டி, உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய விஷயம்தான். இவ மாமாவை ஒண்ணுக்கும் உதவாத வெத்து வெட்டுன்னு நம்ம நினைச்சோம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் சாமர்த்தியமா கல்யாணத்தை முடிச்சிட்டார்ல. எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போறேன். ஏய், நில்லடி.